கொடுத்து விட்டாரு. இந்த சமயம் பார்த்து அவங்க வீட்டுக்கு சிவனடியார் ஒருவர் உணவு வேண்டி வந்ததுனால அவரை வரவேற்று உபசரித்தாங்க அம்மையார். மதிய உணவு தயாராக இல்லாததுனால தயிர் கலந்து அன்னம் படைத்து அவங்களோட கணவன் கொடுத்து அனுப்பிய மாம்பழியும் தந்து உபசரித்தாங்க. மதியம் உணவிற்காக வீட்டிற்கு வந்த பரமதத்தனுக்கு பல வகை பதார்த்தங்களுடன் அன்னம் பரிமாறினாருங்க அம்மையாரு. சிவனடியாருக்கு படித்து போக மீதம் இருந்த ஒரு மாங்கனியும் அவருக்கு வைத்தாங்க. இந்த மாங்கனியோட சுவை நன்றாக இருக்கவே மற்றொரு கனியையும் தனக்கு வைக்கும்படி கேட்டாரு பரமதத்தன். அம்மையாரோ செய்வதறியாம திகைத்து சமையல் அறைக்குள்ள சென்று சிவபெருமானிடம் வேண்டி நின்றாங்க. மெய் மறந்து அவங்க கடவுளை வேண்டி நிக்க உடனே அவங்க கையில ஒரு மாம்பழம் தோன்றுச்சு. உடனே அம்மையாரும் மகிழ்ச்சி அடைந்து இந்த கனியை அவங்களோட கணவனுக்கு படைத்தாங்க. ஆனா முதல்ல வச்ச மாம்பழத்தை விட இந்த கனி இன்னும் அதிக சுவையுடன் இருக்கவே சந்தேகம் அடைந்த பரமதத்தன் காரணம் கேட்கிறாரு. அம்மையாரும் நடந்தது சொல்ல அந்த காரணத்தை நம்பாத பரமதத்தன் சிவபெருமான் இந்த கனியை தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வரவழைக்கும்படி கேட்டாரு. திரும்பவும் அம்மையார் சிவபெருமான வேண்டி நிற்க இன்னொரு கனியும் வந்தது.